அண்மை செய்தி. பிக் பாஸ் நிகழ்ச்சி மற்றும் நடிகர் விஜய் சேதுபதிக்கு எதிராக ஆத்தங்குடி டைல்ஸ் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் தற்பொழுது புகார் மனு அளித்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காவல் உதவி கண்காணிப்பாளரிடம் இந்த புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், இந்த புகார் மனுவில் என்னென்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்கு, என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, விவரங்கள்? வணக்கம் அர்னேஷ். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆத்தங்குடி பகுதியில் ஆத்தங்குடி டைல்ஸ் எனப்படும் பூக்கள் தயாரிப்பு பல நூறு ஆண்டுகளாக பாரம்பரிய முறையில் நடைபெற்று வருகிறது. இங்குள்ள வாரிமண் மூலம் இந்த டைல்ஸ் கற்கள் தயாரிக்கப்படுவதால் சீதோச நிலைக்கு ஏற்றவாறு அந்த உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இதன் மூலம் ஒரு மருத்துவ ரீதியாகவும் இந்த டைல்ஸ் கால்வலி மூட்டுவலி இந்த மாதிரி எதுவும் வராதுங்கிறது அவங்க சொல்ற ஒரு தன்மையா இருக்கு. இந்தியாவிலே இன்னைக்கும் ஒரு குடிசை தொழிலாக ஒரு ப்ரொடக்ஷன் இதுல ஆத்தங்குடி டைல்ஸ் தயாரிக்கப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்கள் சுற்றுலா தலங்களில் வீடுகள் மற்றும் ஹோட்டல்களிலும் இந்த கற்கள் பதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் தனியார் நிகழ்ச்சியில பேசிய நடிகர் தீபக் என்பவர் ஆத்தங்குடி டைல்ஸ் உண்மையானது இல்லை, தனியார் நிறுவனம் தயாரிக்கும் ஒரு ஆத்தங்குடி டைல்ஸ் அசல் ஆத்தங்குடி டைல்ஸ் என்று அதை ப்ரொமோட் செய்கிறார்கள். அதை புதுசாக நாங்கள் இது பண்ணுறோம், வெளிப்பரப்பு தயாரித்து இந்த பிராண்டை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாரு. இதனால இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர் பாதிக்கப்பட்டு அவங்க பேசினதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்டனம் தெரிவித்து காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளரிடம் அவர்கள் புகார் அளித்தனர். இது குறித்து மக்கள் சொல்லும்போது, அந்த உற்பத்தியாளர்கள் சொல்லும்போது, இது எங்கள் தொழிலுக்கு பொருளாதார இழப்பை மட்டுமின்றி எங்களுடைய தனிச்சிறப்பையும் இவங்க இழிவுபடுத்தியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு கூறினதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. வீண்பொலி சுமத்தி அவதூறு பரப்பியதால அந்த தனியார் டைல்ஸ் மீதும் தனியார் நிகழ்ச்சி மீதும் நடிகர் விஜய் சேதுபதியும் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்ததாக பிரதமர், மத்திய தொழில்துறை அமைச்சகம் உள்பட பல்வேறு துறைகளிலும் புகார் அளிக்கப்படும் என கூறியுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.